நீ முதல்ல பிராண்ட் டிசைட் பண்ண டைட்டனா ஃபாஸ்ட் ட்ராக்கா அது சொன்னீங்கன்னா நான் வாங்கிடுவேன். அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா செலிப்ரேட் பண்றாங்க நம்ம தேங்க்ஸ் டேய் இருடா இருடாவா என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட Happy birthday to you. Happy birthday to Anni. Happy birthday to you. Thank you, thank you, thank you. Okay guys, it's time. Let's distribute the sweets. என் மச்சானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ண போகிறேன். அவன் வந்து எங்கள் அக்கா பர்த்டேக்கு வாடான்னு கூப்பிட்டா வேலை இருக்குன்னு சொல்லுவான், போய் சொல்லுவான். ஆனால் நான் என்னன்னு சொல்லி கூப்பிட போகிறேன்றது மட்டும் பாருங்க. யார்கிட்ட தான் இப்படி பேசினு இருப்பான்னு தெரியல. இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது. அப்படி ஒரு பாக்கியமும் அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இதுல ரிங்கிங் போது அதில் எப்படி உங்களுக்கு சீன் வருது? இது என்ன புது விதமான கனெக்ஷனா இருக்கு? வெயிட், இது நார்மல் கால்ல பேசும்போது என்ன மச்சான், எங்க மச்சான்? ராமபுரத்துல என்ன மச்சான் பண்ற? என்ஜாய் ரோடு பக்கத்துலயா? அவுட்லெட்ல இருக்கியா? சரிடா, நாளைக்கு அக்காவுக்கு பர்த்டே. நாளைக்கு ஈவினிங் கேக் கட்டிங்கு. வந்துடணும். எத்தனை மணிக்கு உன்னால வர முடியும் சொல்ற? 6:37 கேக் கட் பண்றோம்டா. அக்கா அவரை ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லிக்கிறா நமக்கு. உனக்கு எனக்கு மட்டும். நான் சொல்றேன்டா, இந்த மாதிரி மச்சான் நாளைக்கு கூப்பிடலாம் பார்ட்டி அப்படின்றேன். உன் தங்கச்சி என்ன தெரியுமா சொல்றான்? நாளைக்கு காலையில 7 மணிக்கு வந்து எங்க ரிப்பன் ஓட்டலான்னு கேட்பான் அவன். அப்படின்னு அவன் தான் நான் சொன்னா அப்படியே மாத்திட்டான் அப்படின்றா. சரி சரி, மீட்டிங் முடிச்சு சீக்கிரம் வா. ஓகே ஓகேடா பேரிகா முஞ்சா பை. கேக்கா எப்படியும் அவளுக்கு அந்த இந்த என்னது ஏன் அவன் கேக் எத்தனை வரானா? எத்தனை கேக் உங்க அக்காக்கு? ஒரு பர்த்டே தானே. பாத்தீங்களா, என் அக்காவுக்கு கேக்குக்கு இந்த மாதிரி இவ்வளவு இப்படி கேக்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு எவ்வளவு ஒரு சூப்பரான கிஃப்ட் வாங்கி தரலாம்னு சொன்னல. கேக் வந்து நீ எடுத்துட்டு வா, அது போறோம். ஏன்னா அந்த கேக் தான் நம்ம சாப்பிட முடியும். அவளுங்களுக்கு வந்து அந்த என்ன ட்ரைமுசாவா அதெல்லாம் கிடையாது, இது ஒரு கேக் தான். ட்ரைமுசா ஏய் பிச்சிரும் எங்க அக்காவுக்கு. எங்க அக்கா நமக்கெல்லாம் சூப்பர் கேக் வாங்கிட்டு வருவா. இவன் பேக்கரி கேக் வாங்கிட்டு வந்து கொடுப்பான். என்னடா ஊன்ற? ஹலோ, உன் சூப்பர் கேக் பிராண்ட் எல்லாம் எங்களுக்கு விற்காத, எங்களுக்கு ஆனாது. ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. நீ எடுத்துருவா, அவ்வளவுதான். சரியா? சரி மச்சான். சரி மச்சான், பாய் மச்சான். ஏய் ஏய் ஹலோ, மரியாதை நாளைக்கு பெல்ட் எடுத்துன்னு வா. அதானே எடுத்துன்னு வர. எடுத்து வச்சியா? அவ்வளவுதான். வா. 2 பேரும் ஒரே பெல்ட்டா போடுறீங்க? அவன் வேற அதை பெருமையா சொல்லிப்பான், எங்க 2 பேருக்கு ஒரே சைஸ். இல்லையா, அவனுக்கு பத்தலையாமே பெல்ட், அதான் எடுத்து வச்சிருக்கான். அதான் அதான் அதான். சரி சரி, நீ எடுத்துன்னு இருக்கும். பை. பாத்தீங்களா, ஃபயரா ஒர்க் பண்றான் பாருங்க. இதான் மச்சான். பார்ட்டின்னா போதும், இங்க இருந்து இமாச்சல் பிரதேஷ் கூட நடந்து வருவோம். ஓகே, எங்க அம்மா போற இப்போ? இப்போ வந்து படுத்துக்கொண்டே ஜெயிச்சார் எம்ஜிஆர், அந்த மாதிரி படுத்துக்கொண்டே விளாக் பண்றான் கார்த்தி. இப்போ என்னோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருங்க அதுக்கு முன்னாடி எங்களோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எங்க அக்காவுக்கு நாளைக்கு பர்த்டே. ஸோ இன்னைக்கு வந்து டக்குன்னு பிளான் பண்ணி அக்காவுக்கு என்ன கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது எங்க அம்மா காயு எல்லாம் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி, வாட்ச் கடைக்கு போயிட்டு என்ன வாட்ச் சொல்லு. எவ்வளவு ஆயிரம் கான்ட்ரிபியூட் பண்ண போற? கார்டே என் பேர்ல தான் இருக்குது. அதுல தெரிஞ்சிடும் மக்களுக்கு எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண. அது உனக்கு தேவையில்லாத விஷயம், யாருக்கு எல்லாருக்குமே தேவையில்லாத விஷயம். அது எதுவாக இருந்தா என்ன, வாங்கி கொடுக்கறது எடுத்து போட்டுப்பாய் அக்கா, அவ்வளவுதான். நோறு மொய். ஸோ நாங்க வாட்ச் கடைக்கு போக போறோம், அங்க உங்களை பாக்குறோம்.
நீ முதல்ல பிராண்ட் டிசைட் பண்ண டைட்டனா ஃபாஸ்ட் ட்ராக்கா அது சொன்னீங்கன்னா நான் வாங்கிடுவேன். அங்க என்ன கிணறு வெட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா? உன் அக்காவுக்கு நீ எல்லாம் வாங்கணும் ஆசைப்படுறேன்னு சொல்லி எனக்கு ஐடியா இல்லையா? ஏன்னா சாரிக்கும் கட்டுவா திடீர்னு வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கும் வாக்கிங்க்கு விட்டுரு. நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டாக சாரிக்கு வாங்கி கொடுப்போம். என்ன சொல்கிறேன்? இங்கே சொல்லு, இதில் உனக்கு எது பிடிச்சிருக்கு? நீ அப்படி சொல்லு. இதில் தான் பிடிச்சிருக்கா? விச் ஒன் யூ லைக்? இது பெரிய டை இல்லை அக்கா, இந்த சைஸ் தான் அவங்க போடுவாங்க பேசிக்கா இல்லைம்மா. இது இது பாட்டி வந்து பாப்பா வச்சுக்கணுமா, அந்த அம்மா நம்ம வீடு வர மாட்டாங்க. சொல்லம்மா, நீ என்ன சூஸ் பண்ணிருக்க? இது நான் சூஸ் பண்ணேன். இது நான் சூஸ் பண்ணேன். கண்டிப்பா இது நீ பண்ணிருக்க. we'll see. பாப்பாவா வாட்சா? சரி, பாப்பா வேணும்னா பாப்பா கூட்டு போங்க. வாட்ச் கொடுத்துங்க. வாட்ச் கொடுக்குறீங்களா? எனக்கு வாட்ச் கொடுத்துருங்க. வாட்ச் வேணுமா? அப்ப பாப்பா தர மாட்டேன். சரி, நீ சொல்லு, பாப்பா வேணுமா வாட்ச் வேணுமா? முடிவு பண்ண முடியல. ஐயோ, கன்ஃபியூஸ்டா இருக்காவளே. என்ன சரி, வேணும்? பாப்பா பத்திரமா பாத்துக்கிறீங்களா? ப்ளே பண்ணுவீங்களா? பாப்பாவோட ப்ளே பண்ணுவீங்களா? ஓகே. ரைம்ஸ்லாம் சொல்லுவீங்களா பாப்பாக்கு? ஒரு ரைம்ஸ் சொல்லுங்க பாப்பா. என்ன ரைம்ஸ் சொல்லுவீங்க? வேற அழுவுறா பாரு. நீ ஒரு ரைம்ஸ் சொல்லு, நான் ஸ்டாப் பண்றேன் அழுவுறத. எனக்கு இந்த வாட்ச் தான் வேணும். ஏன்னு சொன்னாங்க, ஐ ஹாவ் கோல்டு, சில்வர், ரோஸ் கோல்டு எல்லாமே. ஆனால் இந்த மிக்சட் மட்டும் என்கிட்ட இல்லை. இந்த மிக்சடும் அண்ட் ஆல்சோ ஒரு பிளாக்கும் வாங்கிட்டேன்னா என் வாட்ச் ஜேர்னி முடிச்சிடுவாங்க. என்கிட்ட இன்னும் இந்த 2 பிராண்ட் கூட இல்லை. என்கிட்ட மைக்கேல் கார்ஸ் இருக்குது, ஃபாசில் இருக்குது, கெஸ் இருக்குது, ஓகேயா, ஃபாஸ்ட் ட்ராக் கூட இருக்குது. ஆனால் என்கிட்ட இந்த 2 மட்டும் தான் இல்லை. இந்த 2ல் ஏதாவது ஒன்று எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட ஓகே தான். வாங்கிக்கலாம். வாங்கினதை போய் வாங்கிக்கோ. ஓகே தான். அவர் கிஃப்ட் ரேப் பண்ணி தரேன்னு சொன்னார். ரெடி? உள்ள போடுங்க. எனக்கு வாங்கி தந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, ஹாப்பி தான் உன் அக்காவுக்கு வாங்கினேன். ஹாய். Hi. Happy birthday. Thank you. என்ன அம்மா சொல்ல விரும்புகிற உன் அக்காவுக்கு பர்த்டேக்கு? எங்கள் அக்கா எப்பவும் போல் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக மற்றவங்களையும் வந்து அன்பாக பார்த்துப்பா. அதே மாதிரி என்னன்னைக்கும் இருக்கணும். அதுதான் நான் ஆசைப்பட்றேன். நீங்கள் சொல்லுங்கம்மா.
நல்லா பேசுவாங்க. ரெடி பண்ணிட்டு ரொம்ப லக்கி. நான் வந்து பெண் வந்து பாத்தீங்கன்னா யாருமே கிடைச்சிருக்காது. இல்ல அது நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். நான் ரொம்ப கொடுத்து வச்சவ அப்படின்னு தெரியுமா? அதெல்லாம் இல்ல. இந்த சந்தோஷம் எப்பவுமே எனக்கு அப்படியே இருக்கும். ஓகே அவ்வளவுதான். ஐஷோக்கு ஜூம் ஆகணும். வந்து ஐஷோ tell some wishes for your mom. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? என்னன்னு சொல்றது? ஏதாவது சொல்லு. சொல்லு, ஏதாவது சொல்லு. Happy birthday mama. சூப்பர். ஓகே, இங்க வா. கிளி ஜோசி. கிளி கிளி. ஐயோ. அப்பா அக்காக்கு என்ன ஏதாவது பர்த்டே விஷஸ் சொல்லுங்க. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் டே. செலிப்ரேட் பண்றாங்க. நம்ம தேங்க்ஸ். டேய் இருடா. இருடாவா. என்னடா பொசுக்கு மரியாதை பேசிட்டே? டேடி ஒன் மோர் சொல் டேடி. ஒன் மோர் சாவா. வாழ்த்துக்கள் சொல்லுங்க. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் டே சொல்லலாம். Thank you daddy. Thank you so much. செல்லக்குட்டி பார்க்குறேன். அவர் காலையிலேருந்து பார்க்கல செல்லக்குட்டியை. சரி அக்காவுக்கு அட்வைஸ் ஏதாவது பண்ணு டாடி. அட்வைஸ் அக்கா எனக்கு நல்லா படிப்பா செய்வா கொள்ள எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பா. மரியாதைன்றது அவர்கிட்ட தான். கேமரா திருப்பி போட்டுருவோம். நான் அட்வைஸ் ஏதாவது பண்ணு டாடி. அட்வைஸ் அதான் சொல்கிறேன். என்ன அட்வைஸ் பண்ணாலும் குழந்தைங்க அன்பா இருமா. அன்பா இருப்பா. கேட்கும் போதெல்லாம் 200 ரூபா கொடுத்துருமா? கேட்கும் போதெல்லாம் 200 ரூபா 300 ரூபா. 200 ரூபாய் கொடுக்க மாட்டா. நானும் கேட்க மாட்டேன். அவளே கேட்பா. என்ன டே முடி வெட்டலையா? வெட்டினோம். ரைட்டு இருந்தா ஓடிப்போம். சரி சூப்பர் அடி. ஆமாம். ஓகே டேய். ஏய் பர்த்டே ஹாப்பி பர்த்டே விஷயம் அண்ணி. அன்னிக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே விஷயம். அண்ணி வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எப்பயும் அப்படியே சீக்கிரம் ஒரு உங்கள் ரெசல்யூஷனில் அதை ஆட் பண்ணிங்க. சீக்கிரமாக ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது எத்தனை பேர் பர்த்டேல, இது உங்கள் எத்தனாவது பர்த்டேல நான் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. 2வதா? என்னடா இது? கேக். நான் வேறு இது பொதுவாக எழுதாமல் இப்படி எழுதிட்டு ஹாப்பி பர்த்டே அனு ஆனி. கண்ணே கவிதான் எழுதுனா மண்ணே கவிதான் எழுதிக்கிட்டு இருக்க. ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கும். ஆனால் ஒருத்தங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்றத அந்த சைடு பாருங்க. வச்சுட்டே இருந்தால் போதுமா பட்டுமா? கொஞ்சம் புரிஞ்சுக்க வேணாம் மாட்டேங்குது. எல்லாமே வெளியில் வந்து ஜாலியாக இருக்கிறீங்க. நீங்கள் எப்படி சிரிக்கிறீங்க பற்றி வீட்டில் அந்த மாதிரி இருக்கலாம்ல. தூக்கி வச்சுட்டே இருக்கணும். அவங்கள தூக்கி வச்சுட்டே இருக்க முடியும். நம்மளே எங்கே வந்திருக்கோம்? நம்ம அத்தை பர்த்டேக்கு வந்துருக்கோம். கேக் கட் பண்ணணுமா நீங்கள்? தெரியுதா? சார் சூப் 1/2 ஒன்று. பரோட்டா சிக்கன் கறி காம்போ இருக்கா? பரோட்டா சிக்கன் காம்போ மாதிரி இல்லை சார். தனித்தனியாக தான் வருமா? பிராய்லர் குழம்பு தான் கொடுப்பாங்க. பரோட்டா பீஸோடு இருக்குமா? அது ஒரு போர்ஷன் கொடுத்துருங்க. எத்தனை பரோட்டா சார்? 2 பரோட்டா தான். 2. அப்புறம் கல் தோசை 1. ஒண்ணுனா ஒரு செட்டா? ஒண்ணானா? ஒண்ணுனா சரி 1 மட்டும் கொடுங்க. அப்புறம் சிக்கன் கொத்து பரோட்டா 1. ஓகே சார். காட்டு வறுவல் கோட்டர் 1. சிக்கன் நாட்டுக்கோழி காட்டு வறுவல் கோட்டர் போதுமா சார்? கோட்டர் போடும். கம்மியாக தான் அப்புறம் நாங்கள் ஆர்டர். சரி சார் ஓகே. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வெளிய கொண்டு போய் விற்க போறான்னு. என்ன மச்சான் ஆர்டர்? கோல்டு போகிற மாதிரி சூப்பு சூடாக பெப்பர் போட்டு நல்லா காரசாரமாக இருக்கும். நாட்டுக்கோழி அது எலும்பு தானே, நல்ல எலும்பா நல்லியாக போட்டு தட்டுங்க. நாட்டுக்கோழியில் நல்லி வராதா? அப்புறம் அந்த கால் தட்டி போட்டு எடுத்துனாங்க. அந்த உள்ளுக்கிற அந்த இதெல்லாம் வரணும். பேருனா சாவு அடிக்கிறாங்களே நீங்க. Happy birthday to you. Happy birthday to Anni. Happy birthday to you. Thank you, thank you, thank you. Okay guys, it's time. Let's distribute the sweets. எல்லாரும் ஸ்வீட் கொடுங்கப்பா.
பார்க்கலாம். இங்கு வா வா வாழ்க்கை கவிதை படிக்கலாம். வீடு கதை இல்லை வாழ்க்கைதான் விடை பெற வேண்டும். பெருவெளி என காதல் தான் இதயங்கள் தீண்டும். சிறு துளியிலும் தாகம் தான் அடங்கிடக்கூடும். சாரா உங்களுக்கு ஒரு gift கொடுக்குறா. சாரா பாப்பா கிஃப்ட் கொடுக்குறா ஃபர்ஸ்ட் பர்த்டே அத்தை கூட. சாரா gift கொடு, அழுவாம கொடு. அம்மா மாதிரி அழுதுனே கொடுக்குறேன். Thank you டி செல்ல பப்பி. உம்முல குடுக்குடு உம்மா. வர மாட்டேங்கிற பேக்கிங் பலமா. புரியுவா? வா வாட்ச் நான் சொன்னேன்ல வாட்ச்னு. நல்லா இருக்கா? வாவ். சொல்லுங்க அக்கா, did you like it or not? Yes, I love it. Okay. சூப்பரா இருக்கு. உங்ககிட்ட இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கா? இந்த மாதிரி இல்ல. கொஞ்சம் வேற மாதிரி இருக்குல்ல? ஆமா. உங்களுக்கு குட்டி டயல் தான ஆனா பிடிக்கும். உங்களுக்கு பெரிய டயல் பிடிக்காது இல்ல? பிடிக்காது. வாட்ச்ல நல்லா இருக்குது. ஓகே டன். நைஸ். போட்டுக்கோங்க. போட்டு எனக்கு போட்டோ அனுப்புங்க. Yes, definitely. டன். ஓகே. Thank you, so cute. Thank you Kati. Thank you. தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், கையில் ஒரு பிள்ளைய கொடுத்துட்டாப்ல பாருங்க. நீங்க அதுதான் ஆசைப்பட்டீங்க. அவருக்கு இதே தாங்க வேலை. குழந்தை கொடுக்கறது தாங்க வேலை. குழந்தைய கொடுத்து என்கிட்ட கொடுத்தாருங்க. அடுத்தது ரெடி பண்றது தயார். இந்த விஷயம் குழந்தையோட அம்மாக்கு தெரியுமா? தெரியாதுங்க. நான் தெரிஞ்சா அப்ஸ்காண்ட் ஆயிடுவேங்க. ஊரை விட்டு ஓடிடுவேங்க. குடுப்பா இது. ஓகே மக்களே, இத்துடன் விளையாட்டு செய்தி முடிகிறது. மீண்டும் அடுத்த பிறந்த நாள், அடுத்த காது குத்து, அடுத்த வளகாப்புல உங்க எல்லாரும் சந்திக்கிறோம். கார்த்தி, பாய் பாய்.